வணக்கம் நண்பர்களே. 29/12/2024 KL அக்ஷயா AK 683வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கேசிங்க நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 28/12/2024 வந்த ரிசல்ட் 4096. நாம் எடுத்திருந்த கேசிங்க எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட்டிங். பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ள நண்பர்களுக்கு மட்டுமே. 9-6 சென்ட்ரு போர்டு ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சென்ட்ரு போர்டு ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னேன். ஆனால் சைவர் ஏ போர்டுக்கு போயிட்டு 4 தான் எதிர்பார்த்தேன். 9 ஆகி போச்சு. ஃபுல் வாஸ் அவுட்டு தான். ஃபுல்லாக அன்றைக்கி வாஸ் அவுட்டு தான். சரிங்களா, ஒரு இது கூட பாஸ் ஆகலை. கடந்த 6 நாளாக பாஸ் ஆகிருந்துச்சி. நான் அன்றைக்கி மட்டும் பாஸ் ஆகிருந்துச்சின்னா ஒரு வார காலமாக நமக்கு ட்ரிக்கு கரெக்டாக உட்காந்துருக்குன்னு சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு 6 நாள் கரெக்டாக உட்காந்துருக்கு. 7ஆவது நாள் ஃபுல் பாஸ் அவுட் ஆகிருக்குது. சரிங்களா, ஒரு நாள் வாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கெஸ்ஸிங்கில் சிங்கிள் போர்டு ஏதாவது ஒன்று தான் உட்காரும். சரிங்களா, தொடர்ந்து 2ஆவது நாளும் வாஸ் அவுட்டு அதிகப்படியாக ஆகிருக்கு. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்களெல்லாம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எடுத்து போடுங்க. சரிங்களா, 29/12 கெஸ்ஸிங்கை பார்க்க முன்னாடி ட்ரையல் நம்பர் நான் நெய்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருந்தேன். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் லைவ் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் பார்த்துங்க 314 500. செகண்ட் ட்ரையல் நம்பர் 201 599. வந்த ரிசல்ட் 174 096. சரிங்களா, இதில் எதாவது இருந்து கெஸ்ஸிங் பார்த்துக்கங்க. 29/12/2024 நம்ம ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 9 வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரிக்கில் 459 819. சி போர்ட் சிங்கிள் நம்பர் 9 தான் வந்திருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வருதா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்குங்க. ஏ போர்டு 4-8. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 5-1 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சி போர்ட் சிங்கிள் நம்பர் 9 தான் வச்சிருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏபிபிசிஎஸ்சி 8 செட்டு தான் வந்திருக்குது. சரிங்களா, 45 81 85 41 59 19 49 89. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு செட்டு வரலாம். சரிங்களா, பொதுவாகவே ஏபிபிசிஎஸ்சி ஃபார்மெட் படி இந்த 31ஆம் தேதிக்குள்ளே 46 வரணும். ஆனால் 46 பேரில் 96 வச்சுருக்கான். 46 டிஎன்சியில் வச்சுருக்கான். ஏதாவது ஒரு இடத்துல 46 உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு லேசாக பார்த்துக்கங்க. சரிங்களா, ஏன்னா 29 30 31 3 நாள் தான் இருக்குது. 3 நாளில் ஏதாவது ஒரு இடத்துல ஏபிபிசிஎஸ்சியில் 46 வரலாம். இந்த ட்ரிக்கு வீடியோ ஏற்கனவே முன்னாலே போட்டிருந்தேன், பார்த்துக்கங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம ட்ரிக்கில் இந்த மெத்தடில் தான் வந்திருக்குது. 4 கூட 6 ஜோடியாக வரல. உங்கள் கணிப்பில் எதுவும் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களோட கெஸ்ஸிங்கை ஃபுல்லாக கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. அப்பாஸ் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 0 சூப்பராக ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தினேஷ் அப்படிங்கிறவங்க 908 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபியில் 09 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தீரன் தீபா அப்படிங்கிறவங்க மாசா கெஸ் பண்ணி ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 6 சி போர்டில் சூப்பராக கிட்ட ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். மாசா கெஸ் பண்ணி சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. மாசா சூப்பராக கிட்ட ஆகிருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பர்லாம் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வின்னிங் அவங்க சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.